ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஏர்லியாகவே இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபாஸ்டிங்கில் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணுமா இருந்துச்சு. அதுக்காக தல்லாகுளம் வரைக்கும் போகிறோம். சரி, பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சு கிளம்பியே போயாச்சு. நானும் சாட்டர்டேஸ் ஃப்ரைடேஸ்லாம் கோவிலுக்கு போகணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி போகணும் அப்படிலாம் நினப்பேன். அது போனால் அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். பட் ஆனால் கிளம்பி போகவே முடியறதில்ல. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு வெளியே போகணுமா இருந்தால் தான் ஏர்லி மார்னிங் வந்து கோயிலுக்குலாம் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அன்றைக்கி போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டும், பெருசாக கூட்டமும் இல்லையா, அதை நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மாடு இந்த இலையை பார்த்தாலே என் பையனுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவார். ஆனால் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பயம் அவருக்கு. அவனும் கொடுக்க மாட்டான், என்னையும் கொடுக்க விட மாட்டான். கொடுத்துட்டோன்னா ஒரே அழுகையாயிரும். அப்புறம் போன வேலையை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். எப்போயுமே ஸ்டேவெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு கீ ரோஸ்ட்டு, பொங்கல், பொரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஏதோ ஒரு சேட்டை பண்ணார். அதுக்கு அவங்க டேடி வந்து ஹார்ஷாக, என்ன ஸ்ரீஹான் இப்படி பண்ணுற அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரோட ஃபீலிங்ஸே ரியாக்ஷனை பாருங்கள். அழுக வருது, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக வீடு வர வரைக்கும் உட்காந்துருந்தாரு. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் டேடிக்கிட்ட அப்படி அடி வாங்குவேன். தூக்கி போட்டு மிதிச்சா கூட அடுத்த நிமிஷமே தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் கிட்ஸும் இப்படி தான் சென்சிட்டிவாக இருக்காங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.